குமரன் காவேரிக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனியாமே, இப்போ எப்படி இருக்கு காவேரி? என்ன ஏதோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டுமா? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு விசாரிக்கிறாரு. நீங்கலாம் வர வேணாமாம்மா, டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு காவேரி சொல்ல, சரி நான் வச்சிடுறேன் அப்படின்றாரு. மாமா ஒரு நிமிஷம் நான் பசுபதியை பார்த்தேன் அப்படின்னோடனே, எங்கே பார்த்த? எப்போ பார்த்த? அப்படின்னோன்னா 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே காவேரி சொல்ல, இப்போ ஃபோனை கட் பண்ணிவிட்டு பசுபதியை தேடுறதுல இறங்கிட்டாரு நம்ம குமரன். ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி விஜய் வந்து ஸ்டாஃப் கிட்ட கார் வாங்கிட்டு, அவர் ஒரு பக்கம் பசுபதியை தேடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் போகிறாரு. அதே மாதிரி நிவினுக்கு குமரன் கால் பண்ணியாச்சு. இருக்கிற இடத்தையுமே சொல்லியாச்சு. நிவினுமே வந்துட்டுருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு தேடி பசுபதியை கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம குமரன். கண்டுபிடிச்சதோட போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. என்னையா நினச்சிட்டு இருக்க? நீ பண்ண தப்புக்கெல்லாம் விஜய் வந்து பலிகாடாக்குறியா? வெண்ணிலாவை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு நீ இப்போவே வா, போலீஸ்ட்ட ஒன்று வந்து பிடிச்சி கொடுத்து எல்லா உண்மையை நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பசுபதி ஓடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப விஜய் வந்துடுறாரு. விஜய் ஒரு பக்கம் வந்து அடி அடின்னு அடிக்கிறாரு. 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு திருன்னு பசு முடிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஓடலாம் அப்படின்னு போகும்போது நிவின் வந்தாச்சு. 3 பேரும் சுற்றியாச்சு. அதையும் தாண்டி பசுபதி வந்து ஓடுறாரு. ஸோ அதை துரத்தி பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. வயசான ஆள் வந்து ஓடும்போது கூட 3 பேரும் இளைஞர்கள் தான். கண்டிப்பாக அழகாக பிடிச்சிருக்கலாம். பட் எபிசோட இழுக்கணும்ல, அதுக்காக எப்படியோ ஒரு காரில் ஏறி தப்பிச்சு ஓடி போயிடுறாரு பசுபதி. ஸோ ஓடி போனதுக்கப்புறமா இப்படி விட்டுட்டோமே கைக்கு வந்ததை, அழகாக இவனை பிடிச்சி கொடுத்துருந்தா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்குமே அப்படின்னு குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ பரவாயில்ல விடு, இங்கே பக்கத்தில் தானே இருக்கான், கண்டிப்பாக திரும்பவுமே கையில் மாட்டுவான். சரி விஜய், நீங்கள் இங்கே இருக்க வேணாம், ஸ்பாட்டில் மாட்டிப்பீங்க, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு குமரனும் நிவினும் சொன்ன உடனே விஜய் அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. இப்போ வந்து பசுபதி நேராக வந்து மகக்கிட்ட போகிறாங்க. அதாவது ராகினி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுமான்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நான் எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. நான் கூட குமரன்லாம் ஒரு ஆளா, டெய்லர் பையன், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு மதிக்கவே மாட்டேன். ஆனால் அவன் கூட என்னைய இந்தளவுக்கு பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவன் கதையை தான் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா. நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இப்போ பயந்துட்டுருக்க அப்படின்னோடனே, எதுக்கும் நீ வந்து கேர்ஃபுல்லாக இருமா ராகினி அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. ஸோ அடுத்ததா என்ன நடக்குதுன்னா, இப்போ காவேரி நேரா வீட்டுக்கு போகிறாங்க. அப்பயுமே தனியாக அந்த விஜய் போர்ஷனில் தான் இருக்காங்க. அப்போது கங்காவும் சாரதாவும் வராங்க. என்னதான் காவேரி நினச்சிட்டு இருக்க? எதுக்கா இன்னும் தனியாக இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டில்ல, உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் தானே அப்படின்னோன்னே, டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னா, அப்புறம் என்ன, கிளம்பி வா, தண்ணி தான் ஊற்றியாச்சுல, எங்களோட சேர்ந்து இரு அப்படின்னு கங்கா கூப்பிடுறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போனேன்க்கா, உங்களுக்கு எல்லாமே ஓகே, பட் வந்து அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. பட் நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அக்கா என் கூட இருக்காங்க அப்படின்னோன்னே, இன்னும் 2 நாள் நீங்கள் கொஞ்சம் தனியாகவே இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்லும்போது நம்ம என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னா, பாருமா இவள அப்படின்றாங்க கங்கா. ஸோ சாரதாவுமே அவள் முடிவெடுத்துட்டா, அவள் அதை தாண்டி முடிவெடுப்பா, சரி வா போகலாம், 2 நாளில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் போயிடுறாங்க. இந்த பக்கம் காவேரி யோசிக்கிறாங்க. பசுபதியை தேடி போனாங்களே, என்னாச்சோ தெரியலையே, பிடிச்சாங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திங்கிங்லேயே இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து, இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய்க்குமே கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கதை காவேரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ விஜய் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. காவேரி அந்தளவுக்கு விஜயுமே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம விஜய்க்கு சரியானதுக்கு அப்புறமா தான் பசுபதியை பிடிக்கிறது, வெண்ணிலா மாமா வந்து தேடுறது, அந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் போகுது. இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.